டீம் நிறைய சேஞ்ச் எடுத்திருக்காங்க எங்கள் டீமில். ஸோ எங்கள் டீமில் இருந்து நிறையா பேட் கமெண்ட்ஸ் வந்திருக்காரு, டிரைவர் வந்திருக்காரு, நிறையா சேஞ்ச் இருக்குது. நல்ல டீம் பிக் பண்ணியிருக்கோம் இந்த வருஷம். ஸோ ஹோப்லி இந்த வருஷம் குவாலிஃபை ஆகணும். அந்த ஃபஸ்ட்டு அது கோல். அதுக்கப்புறம் ஆனதுக்கப்புறம் நாக் அவுட்க்கு அப்புறம் வின்னர்ஸ் அந்த மாதிரி ஒரு கோல் செட் பண்ணியிருக்கோம். பட் பர்சனலாக நான் வந்து இன்னும் பழையபடி இன்னும் நல்லா 2022 ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் அந்த லெவல் அந்த மாதிரி இந்த வருஷமும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், என் டீமுக்காக நல்லா ஆடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அப்படி பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. என்னோட மைண்ட் செட் வந்து டீம் வின் பண்ணணும், டீமுக்காக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குது. நீங்கள் திரும்பவும் சன்ரைஸ்க்கு ஆடுவீங்களா இல்லை வேறு அணியில் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சேம் அதே சன்ரைசர்ஸ் தான். இல்லை அதே வாய்ப்பு கிடைச்சி ஆடுவீங்க? எல்லாருக்கும் ஆசை தானே. தமிழ்நாட்டில் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஆசை தான் சிஎஸ்கேயில் போய் ஆடணும். வாய்ப்பு கிடைச்சா ஆடலாம். என்னோட பெஸ்ட்டு நிறைய இருக்குது. அதில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் வந்து கேப்பா டெஸ்ட் நான் ஃபஸ்ட்டு ஆஸ்திரேலியாவில் அந்த டெஸ்ட் மறக்கவே முடியாத விஷயம். அது யாராலையும் மறக்க முடியாது, அது வாழ்க்கையிலையும் மறக்க முடியாது. நான் சின்ன வயசில் நம்ம வீட்டில் கிரிக்கெட் பார்க்குறதுக்கு டிவி கூட கிடையாது. ஸோ ரோல் மாடல் அப்படிலாம் இல்லை. அப்புறம் கிரிக்கெட்டுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சவர் வந்து சச்சின் டெண்டுல்கரும், பவுலிங்கில் வந்து மிச்சல் ஜான்சனும் ரொம்ப பிடிக்கும். ஸோ ரோல் மாடல்னால் எங்கள் அண்ணா, என்னை சுற்றி இருக்கிறவங்க, அப்புறம் அப்பா அம்மா அவங்க தான். ஏன்னா அவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காங்க. அவங்களோட இதிலேருந்து நான் வந்ததுனால எனக்கு வந்து இவங்க சுற்றி இருக்கிறவங்க தான் என்னோட மோஸ்ட் ரோல் மாடலாக இருக்காங்க. ஸோ அவங்க ஸ்ட்ரென்த்துன்னு எதை சார் ஃபீல் பண்ணுறீங்க? எல்லோரும் நீங்கள் சொல்லியிருக்கீங்களே ஏற்கனவே, அது மெயின் ஸ்ட்ரென்த்து. இப்போ வந்து ஸ்விங்கும் ரெண்டும் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே கலந்து இதில் வந்து அப்கிரேட் ஆகிக்கிட்டே இருக்கணும். இந்த 2020 பொறுத்த வரைக்கும் ஒரே இதில் விஷயத்தை வச்சு போக முடியாது. ஸோ அதனால் ஸ்லோ பால், பேக் ஆஃப் ஹேண்டு, அந்த மாதிரி கட்டர்ஸு, ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஸ்விங்கும் இப்போ நியூ பாலில் போகிறதுக்கு ஆல்ரெடி நல்லா வந்துட்டுருக்கு. ஸோ ஏற்கனவே என்னோட மெயின் ஸ்ட்ரென்த்தாக இருந்தாலும் இதையும் நான் நல்லா ட்ரைனிங் பண்ணிட்டேன். இந்த வருஷம் ஐபிஎல் நல்லபடியாக பண்ணதுன்னா கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். எதிர்பார்த்தோம் இல்லை, எல்லாமே சூப்பருங்க. எதுவுமே காரணம்னு தோல்வின்னு எதுவுமே சொல்ல முடியாது. அது எல்லா மேட்சும் வின் பண்ணோம். ஒரு மாதிரி லாஸ்ட் ஃபைனல்ஸ் அந்த மாதிரி நடக்கிறது, வெற்றிகள் தோல்விகள் எல்லாம் சகஜம்தான், எல்லாம் கடந்து தான் போயாகணும். அப்படின்னு பார்த்தா நீங்கள் எல்லா வருஷமும் நீங்கள் நம்ம தோற்று வருஷத்துக்கும் ஃபீல் பண்ணலாமே. சூப்பர் டீம், யங் டீம் எடுத்திருக்காங்க, அது ரொம்ப நல்ல விஷயம். யங்ஸ்டர்ஸ் ரொம்ப க்ரூம் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் எல்லா தர வரிசையிலையும் பாருங்கள், 2020 டெஸ்ட்டு, ஒன் டே எல்லாருக்கும் பாருங்கள் யங்ஸ்டர்ஸ் எப்படி கொண்டாந்துட்டு இருக்காங்க, அடுத்த ஜென்ரேஷன் கொண்டாந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் ஹாப்பி. ஸோ குறைன்னு எதுவுமே இல்லை, போலே அடைய முடியும். இதில் என்ன பண்ணுறாங்க, நம்ம டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து பாதி தூரம் கடந்துடுறாங்க. இங்கேருந்து டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து சிட்டியில் போகிறப்போ அந்த கூச்ச சோபா எல்லாருக்கும் இருக்குது, பேச மாட்டேன்றான். அந்த கம்யூனிகேஷன் தான் ரொம்ப லேக் ஆகுது. ஏன்னா நானும் ஸ்டார்டிங்கில் போய் பேசவே மாட்டேன், ரொம்ப சைலண்ட், எது சொன்னாலும் தலையை தான் ஆட்டுவேன். இப்போ இவ்வளோ தூரம் முன்னாடி பேசுகிறேன்னா அதெல்லாம் பேசி இப்படி வந்தது தான். ஸோ நம்ம பசங்கக்கிட்ட இருந்தது அதுதான். நான் எல்லா பசங்களுக்கு மெயினாக சொல்கிறது என்னென்னா, இங்கேருந்து டேலண்ட் வளர்த்திக்கிறாங்க, அங்கே போய் பேச மாட்டேன்றாங்க, ரொம்ப சைலண்ட் ஆகிடுறாங்க. ஸோ நீ அங்கே போய் கம்யூனிகேட் பண்ணால் தானே நீங்கள் உங்களுக்குள்ள ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வந்து ஃப்ரெண்ட் ஆக முடியும், நல்லா ஒரு ஜெல் ஆக முடியும். அது மட்டும் தான். பட் டேலண்ட் வைஸ் எல்லாருக்கும் நல்லா இருக்குது. பட் என்னன்னா அவங்களுக்குள்ள ஒரு தாழ்வு ஒன்று பண்ணுவாங்க, நம்மளால முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும் வைக்கிறாங்க. அந்த கேள்வி எடுத்துட்டு நம்மளாலே முடியும், நம்ம என்ன நடந்தாலும் நம்ம சாதிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட், அவங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை, ஒரு உத்வேகம், அதை துணிச்சல் அது இருந்ததுன்னா எங்கனாலும் எதனாலும் சாதிக்க முடியும்.